ஒரு ஃபீமேல் செஸ் பிளேயர் ஒரு மேல் கிராண்ட் மாஸ்டர் ஜெயிச்சா யாரும் கண்டுக்கிறது இல்லை. 30 வருஷம் முன்னாடி நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் போடுவாங்க. அந்த விதத்தில் ஆக்சுவலாக குறைஞ்சின்னு வருது, வித்தியாசம் அதிகமாக இல்லை, குறைஞ்சின்னு வருது. யார் சொல்ல முடியும் இன்னும் 10 வருஷத்தில் விமென் மேல் பட்டத்தை ஜெயிக்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் அதிகமாக எவ்வளோ அதிகமாக செஸ்ஸில் கலந்துக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக லெவலும் ரைஸ் ஆகிட்டே வருது. ஒரு ஆட்டத்தை ஆடுறதுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நல்லா தூங்கணும். ஸோ முதல்ல அது என்னென்ன ஒரு நல்ல ஆட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், இல்லைன்னா மோசமாக போச்சுன்னா தூக்கம் வராது. இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, எப்படியாவது தூங்க முடிகிறது. 8 மணி நேரம் கிடைக்கலன்னா 6 மணி நேரமாவது தூங்கணும். முக்கியமானது தூங்குறது. ஜிம்முக்கு ஏதாவது போக முடிஞ்சதுன்னா கொஞ்சம் போயிட்டு வருவேன். ஒவ்வொரு நாள் அநேகமாக பண்ணிடுவேன். ஏன்னா தூங்குறதுக்கு யூஸ்ஃபுல், ஹெல்ப் பண்ணும். டயர்டாக இருந்தால் சட்டுன்னு தூக்கம் வந்துடும். எனக்கு கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் செஸ்ஸை பார்க்காம இருக்கிறது நல்லது. இல்லை முழு நாள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் அதுக்கு மேலே ஆடணுன்னா கடைசியில் டயர்டாகி ஏதாவது தப்பு வராது. 2-3 மணி நேரம் கழிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் எங்கள் ஊரை சுற்றிட்டு நடந்துட்டு வந்துட்டு, இல்லைன்னா யாராவது சாப்பிட போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்ட் டைம் போது ஏதாவது இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சைட் சீயிங் பண்ண முடிஞ்சதுன்னா, இல்லைன்னா கொஞ்சம் அந்த யோஜனைகள் செஸ்ஸுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு, அப்புறம் திருப்பியும் ஆடணுன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வரலாம். ஏதாவது ரிச்சுவல்ஸ் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா பிஃபோர் ஈச் கேம்? ஏதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூஸிங் தி சேம் பென் அந்த மாதிரி ஏதாவது? சூப்பர்ஸ்டிஷன் நிறையா இருக்குது. அதே பேனை இந்த பேனோட ஒரு ஆட்டம் லூஸ் பண்ணேன்னா சரி இது வேண்டாம் இதை யூஸ் பண்ணலாம் நடக்கும். இந்த ஷர்ட்டில் அன்றைக்கி எனக்கு சரியாக வரல, இந்த ஷர்ட்டையை போட்டுக்கிறேன், அதெல்லாம் இருக்குது. ரொம்ப பார்க்கக்கூடாது, அர்த்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஆட்டம் ஆடுறதுக்கு முன்னாடி ஏதாவது யோசனை, சரி ஏன் அந்த ஷர்ட்டையை போட்டுக்கணும், வேறு ஏதாவது போட்டுக்கலாம், இந்த வழியாக போய் நடந்து ஹாலுக்கு போனேன்னா இப்படி போய் நடந்து பார்க்கலாம், இதெல்லாம் இருக்குது, நடக்கும். அது என்னென்னா சாதா இன்னும் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கவலைப்படுறது யோசிச்சுட்டே இருந்தால் இது மாதிரி ஏதாவது நடக்கும். ஸோ இப்போ செஸ் கேம் அப்படிங்கிறது ஒரு லெஷராக இருக்குது நிறைய பேருக்கு, பட் அதுதான் உங்களுடைய கரியராகவே இருக்குது. அப்படிங்கும்போது உங்களோட லெஷர் டைமில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க? ஏன்னா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ரானமி அந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படிக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ வாட் எல்ஸ் டு யூ டு? அது ஒன்று, எனக்கு ஆஸ்ட்ரானமி பற்றி படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் மேலே ஏதாவது ராத்திரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணுன்னா ஏதாவது மியூசிக் கேட்பேன், இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வரதான் அதை போய் உட்காந்து பார்த்துட்டுருப்பேன். எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான். அங்கே உட்காந்துட்டு முழு நாள் டென்ஸாக இருந்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஆட்டம் முடிஞ்சப்புறம் தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ண முடியாது. வீட்டில் இருக்கும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் மேட்ஸோட சேர்ந்துப்பேன், இல்லைன்னா அக்கிலோட ஏதாவது செய்வோம். ஸோ ப்ளஸ் இப்போல்லாம் நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதால அவனோட எப்போ இருக்க முடிகிறதோ முழுக்க அவனோட ஆடுறது. ஸோ அவரும் இஸ் இன்டு செஸ் இல்லையா? ஹி லைக்ஸ் செஸ்.